ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் தசகம் 23 சித்ரகேது உபாக்கியானம். प्राचेदसस्तु भगवन्नपरोहि दक्षस् त्वत्सेवनं व्यतितसर्गविवृत्तिकामः आविर्बभूवि तथा लसदष्टबाहुस्तस्मै वरं ददिततां च वतूमसिग्नीम्. இந்த ஒன்றாவது ஸ்லோகத்தில் பட்டதிரி சித்ரகேதுங்கிற அரசரோட சரித்திரத்தை சொல்கிறார். இந்த 23வது தசகத்தில் சித்ரகேதுவின் வரலாறை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார், ஓ குருவாயூரப்பா, பிரச்சேதசுகளின் மகன் தக்ஷன். இவன் தக்ஷ பிரஜாபதியை காட்டிலும் வேறானவன். இந்த தக்ஷன் உலகத்தில் ஜீவராசிகளை தன் மனதினால் சிருஷ்டிக்க உன்னை வழிபட்டான். அப்போது நீ 8 கைகளோடு அவன் முன் தோன்றி அவனுக்கு வேண்டிய வரத்தையும் பஞ்சஜனன் என்பவனின் மகளான அசிக்னி என்ற மனைவியை அளித்தாயல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்குறார். தஸ்யாத்மஜாஸ்த்வபயுதமீஷ புனः சஹஸ்ரம் ஸ்ரீநாரதஸ்ய வசசா தவ மார்கமாபுः நைகத்ரவாசம் ருஷயே சமுமோச்ச சாபம் பக்தோத்தமஸ்த்வருஷினனுக்ரஹமேவ மேனே. இந்த 2வது ஸ்லோகத்தில் தர்ஷன் நாரதரை சபித்தலை பற்றி கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பரை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தக்ஷனிடம் முதலில் தோன்றிய 10,000 பேர்களும் பிறகு 1000 பேர்களும் நாரதரின் அறிவுரையால் உன்னை அடையும் மோட்ச வழியை அடைந்தார்கள். அதனால் தக்ஷன் நாரதரை ஒரிடத்திலும் நிலையான இருப்பு இல்லாமல் போகும்படி சபித்தான். நாரதர் இந்த சாபத்தை பகவான் அருளாகவே கருதி உலகங்களில் சஞ்சரிக்கலானார். இல்லையா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார் பட்டதிரி. ஷஷ்ட்யா ததோ துஹித்ருபி ஸ்ருஜத குலௌகான் தௌஹித்ர சூனுரத தஸ்ய ச விஸ்வரூபஹ त्वत्स्तोत्रवर्मितमजाभयत् इन्द्रमाजौ தேவத்வதீய மகிமா கலு சர்வஜைத்ரஹ. இந்த 3வது ஸ்லோகத்தில் நாராயண கவச்சம்ங்கிற மந்திரத்தால் இந்திரன் ஜெயம் அடைந்ததை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, தக்ஷன் 60 பெண்களை பெற்று இவர்களின் மூலமாக வம்ச பரம்பரையை வளர்த்தான். இவனின் பெண் வயிற்று பேரனான விஸ்வரூபன் தேவசாஸ்திரத்தில் சிறந்து விளங்கினான். இந்திரன் விஸ்வரூபனை குருவாக அடைந்து தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அனைவருக்கும் ரட்சை அளிக்கும் உன் ஸ்தோத்திரமான நாராயண கவச்சம் இந்திரனுக்கு உபதேசித்து அவனை வெற்றியடையச் செய்தான். குருவாயூரப்பா, எல்லாத்தையும் வெல்வதுதானே உன் பெருமை என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். प्राक्सूरसेन विषये किल चित्रकेतु पुत्राग्रही नृपतिरङ्गिरसप्रभावात् लब्ध्वैकपुत्रमद तत्र हदेशपत्नी अङ्गैरमुह्य तव शस्तव माययासौ. இந்த 4வது ஸ்லோகத்தில் பட்டதிரி குருவாயூரப்பரை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, சித்ரகேது என்ற அரசன் சூரசேன நாட்டை ஆண்டு வந்தான். இவனுக்கு எல்லா போகங்களும் பெருமைகளும் இருந்தும் குழந்தை இல்லாத குறை இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அங்கிரஸ் என்ற முனிவரின் பெருமையால் ஒரு மகனை பெற்றான். அரசனுக்கு பல மனைவிகள் இருந்தனர். இந்த குழந்தையை கண்ட மற்ற மனைவிகள் இவனின் மூத்த மனைவியிடம் பொறாமை கொண்டு குழந்தையை கொண்டனர். அப்போது சித்ரகேது மிகவும் வருந்தி உன்னுடைய மாயைதான் என அறிந்தானல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார் பட்டதிரி. தம் நாரதஸ்து சமமங்கிரசாதயாலு சம்பிராப்ய தாவதுபதர்ஷய சுதஸ்ய ஜீவம் கஸ்யாஸ்மி புத்ர இதி தஸ்ய கிரா விமோகம் த்யக்த்வா த்வதர்ஷன விதௌ நிருபதிம் யயுங்க்த. இந்த 5வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாரதரால் அரசனின் அஜ்ஞானம் விலகிறத பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஸ்ரீ நாரதர் அங்கிரசு என்ற முனிவருடன் அவதூத வேஷம் பூண்டு துக்கத்தை அடைந்த அரசனிடம் வந்தார்.
நாரதர் இறந்த மகனின் உயிரை அரசனுக்கு காட்டி, இந்த குழந்தை யார்? நீ யாரை குறித்து துக்கப்படுகிறாய்? முன் ஜென்மத்தில் இந்த குழந்தை உனக்கு என்ன உறவாக வேண்டும்? இந்த கேள்விகள் மூலம் அரசன் சித்திரகேது மனம் தெளிந்து உன்னை வழிபடுவதற்குரிய உரிய வழியில் திரும்பினாரல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். स्तोत्रं च मन्त्रमपि नारदोदलब्ध्वा तोषाय शेषवपुषो ननु ते तपस्यन् विद्याधरातिपतितां सहि सप्तरात्रे लब्ध्वाप्यकुण्ठमतिरन्वभजद्भवन्तम्. இந்த 6வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ நாரதர் மூலமாக சித்திரகேதுவுக்கு ஸ்தோத்திரம் மந்திரம் உபதேசித்தலை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், ஓ குருவாயூரப்பா, அரசன் சித்திரகேது நாரதரிடமிருந்து ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் பெற்றான். ஆதிசேஷன் வடிவமான உன்னை தவம் செய்து 7 நாட்களில் வித்யாதரர்களின் தலைவனான பதவியை அடைந்தான். ஆயினும் சித்திரகேது தொடர்ந்து உன்னை தியானித்து வந்தானல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். தஸ்மை மிருணாளதவளேன சஹஸ்ரசீர்ஷ்ணா ரூபேண பத்தனுதி சித்தகணாப்ருதேன பிராதுர்பவன்ன சிரதோனுதி பிப்ரசன்னோ தத்வாத்மதத்வமனுக்ருஹ்ய திரோததாத. இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி ஆதிசேஷன் அரசனுக்கு ஆத்ம தத்துவம் உபதேசித்தலை பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஸ்ரீ நாரதர் ஆதிசேஷனை குறிக்கும் ஸ்தோத்திரத்தையும் மந்திரத்தையும் சித்திரகேதுவுக்கு உபதேசம் செய்தார். இப்படி ஸ்தோத்திரம் மந்திரம் செய்த சித்திரகேதுவுக்கு நீ வெண்மையான தாமரை தண்டு போல 1000 தலைகளுடன் ஆதிசேஷன் வடிவமாக தரிசனமளித்தாய். அவன் செய்த ஸ்தோத்திரங்களால் மிகவும் மகிழ்ந்து நீ அவனுக்கு ஆத்ம தத்துவம் உபதேசித்தாயல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். त्वद्भक्तमौलिरतसोऽभिचलक्षलक्षं वर्षाणि हर्षुलमना भुवनेषु कामं सङ्खाभयन् गुणगणं तव सुन्दरीपि सङ्कातिरेकरहितो ललितं चचार. இந்த 8வது ஸ்லோகத்தில் சித்திரகேது பேரானந்தத்தில் உலகத்தை சஞ்சரித்து வருவதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் பக்தர்களில் சிறந்தவனான சித்திரகேதுவுடன் வித்யாதர பெண்மணிகளை கொண்டு உன் குணங்களை மிக அழகாக பாடும்படி செய்தாயல்லவா குருவாயூரப்பான்னு குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். अत्यन्तसङ्घविलयाय भवत्प्रणुन्नो नूनं सरूप्य गिरिमाप्य महत्समाजे निस्सङ्गमङ्गकृतवल्लभमङ्कजारीं तं शङ्करं परिहसन्नु मयापि शेपे. இந்த 8வது ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் சித்திரகேது பரமேஸ்வரனை பரிஹசிப்பதும் பார்வதி தேவி சபிக்கிறதையும் பற்றி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் ஏவலால் சித்திரகேது பற்ற அனைத்தையும் துறைந்துவிட்டு கைலாயம் வந்தான். அங்கே பரமேஸ்வரன் கூச்சமில்லாமல் பார்வதி தேவியை தன் மடியில் உட்கார வைத்து கொண்டதை சித்திரகேது பார்த்து சிவனை ஏளனம் செய்தான். அதனால் பார்வதி தேவி கோபம் கொண்டு அவனை சபித்தாளல்லவா என்று குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கேட்கிறார். நிசம்பிரமஸ்த்வமயாச்சிதசாபமோக்ஷோ விருத்ராசுரத்வமுபகம்ய சுரேந்திரயோதி பக்த்யாத்மதத்வகதனை சமரே விசித்ரம் சத்ரோரபி பிரமமபாஸ்ய கதபதம் தே. இந்த 10வது ஸ்லோகத்தில் சித்திரகேது மிருகாசுர ஜென்மத்தில் வைகுண்டம் அடைதலை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, சித்திரகேது சாபத்தில் இருந்து அஞ்சவில்லை, விடுதலை அளிக்குமாறு கேட்கவில்லை. பிறகு விருத்தன் என்ற அசுரனாக பிறந்து இந்திரனோடு போர் செய்து பக்தியாலும் ஆத்ம தத்துவம் விளக்கத்தாலும் பகைவரின் அறியாமையை போக்கி பின் உன் இருப்பிடமான வைகுண்டம் அடைந்தான் அல்லவா. இது என்ன ஆச்சரியம் குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து ஆச்சரியப்படுறார் பட்டதிரி.
त्वत्सेवनेन दिदिरिन्द्रवदोऽध्यदापि तान् प्रत्युतेन्द्रसुहृतो मरुदोऽभिलेपे दुष्टाशयेऽपि शुभदैव भवन्निषेवा तत्तादृशस्त्वमवमां भवनालयेशा सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं கோவிந்த கோவிந்தா. இந்த 11வது ஸ்லோகத்தில் சப்த மருத்துக்களின் உற்பத்தியை பற்றி பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அசுரர்களின் தாய் திதி இந்திரனை கொல்ல முயன்றாள். ஆயினும் உன்னை வழிபட்டு திதி இந்திரனுக்கு விரோதியான பிள்ளை வேண்டுமென்று ஆராதித்தாள். ஆனால் இந்திரனுடன் சேர்ந்து ஒற்றுமையாய் வாழக்கூடிய பல பிள்ளைகள் கிடைத்தனர். இவர்கள்தான் மருத்கணங்கள். உன் வழிபாடு தீய எண்ணம் உடையவர்களிடத்தும் நன்மைகள் அளிப்பதாகவே ஆகிறது. அத்தகைய குருவாயூரப்பா, நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று பட்டதிரி குருவாயூரப்பனை பார்த்து பிரார்த்திக்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பனிடம் நம்மளை ரோகங்களிலிருந்து காத்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்போம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.